ஹாய் ஹால், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். ஆமாங்க, வால்நட் லட்டு செய்ய போகிறேன். வால்நட் லட்டு செய்கிறதுக்கு 1 கப் வால்நட் எடுத்துக்கோங்க. இந்த வால்நட்டை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். ஃபைன் பவுடராக இருந்துச்சுன்னா லட்டு நல்லா பிடிக்க வராது. இந்த மாதிரி ஒரு நல்ல கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்க. காஞ்ச திராட்சை ரோஸ்ட் ஆன பிறகு இதில் துருவி வச்சிருக்க தேங்காய் 1லேருந்து 1.5 கப் அளவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதை நான் இதில் சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ண போகிறேன். இந்த தேங்காய் 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற வரையும் ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப முத்தலான தேங்காவோ இல்லை ரொம்ப எலசான தேங்காவும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு மீடியம் தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும். இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணி கொடுங்க. தேங்காய் நல்லா ட்ரை ஆன பிறகு இதில் நான் கோஸாக பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க வால்நட் பவுடரை சேர்க்குறேன். வால்நட் பவுடர் சேர்த்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வால்நட்டை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வால்நட்டில் இருக்க ஆயில்ஸ் எல்லாம் செப்ரேட் ஆகி வர அளவுக்கு வால்நட்டை நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துக்கணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா அடி பிடிக்காத கனமான வானல் வச்சுக்கோங்க. இது கூட நான் 1/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர், அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவு சாக்கோ எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாக்கோ எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லைன்னா வெறும் கார்டமம் பவுடரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்துட்ட பிறகு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கழித்து இந்த சுகர் ஒரு ஸ்டிக்கினஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸ்டிக்கினஸ் வந்த பிறகு வானலை இறக்கி கொஞ்ச நேரம் இந்த வால்நட் மிக்சரை ஆற விடுங்க. வால்நட் மிக்சர் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆறிடும். இந்த வால்நட் மிக்சர் நல்லா வெதுன்னு இருக்கும் போதே கையில் நெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன பால்ஸாக இந்த வால்நட் மிக்சரை பிடிச்சி வச்சுக்கோங்க. பால்ஸ் பிடித்த பிறகு உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் அப்படி இல்லைன்னா துருவின தேங்காய் இருந்துச்சுன்னா அதில் இந்த பால்ஸை ரோல் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லை வெறுமனே கூட சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்ப மைல்ட் ஸ்வீட்டோட ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் அண்ட் டேக் கேர்.